ஃபர்ஸ்ட் விஷயம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒர்க்கே பிடிக்கல, எனக்கு ஒர்க்கே தேவையில்லை, நான் எடுத்தோட பிசினஸ்க்கு போகணும், இப்படித்தான் எனக்கு எண்ணமே இருக்குது. ஆனா பிசினஸ் பண்ணணுங்கிறது என்ன கிடையாது, நான் எதுவுமே பண்ண வேண்டாம், சும்மா இருக்கலாம் தான் எனக்கு தோணுது. சரிங்களா? சோ அப்படி இருக்கிற நானு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும், எது செட் ஆகும்னு இதெல்லாம் யோசிக்கிறதுக்கான டைமே எனக்கு கிடையாது. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எடுத்தோடனே அந்த கான்சியஸ்ல எங்களால வர முடியாது. இப்ப உள்ள பசங்களை வந்து வர முடியல. பட் இப்ப பசங்க வெளியே வரக்கூடிய பசங்க எல்லாருமே குவாலிட்டி இல்லாத பசங்க தான் நீங்க சொல்லுவீங்களா? எல்லாருமே சொல்ல முடியாது. இப்ப நீங்க நல்ல குவாலிட்டியான பசங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை தேடி வரவே மாட்டாங்க. ஓ, அப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ்லயோ இல்ல வந்துட்டு காலேஜ் விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான கோல் செட் பண்ணி அவங்க வந்து என்ன ஒரு காலேஜ் விட்டு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணுமோ இல்ல வந்துட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுதான் பண்ணுவாங்க. பட் வந்துட்டு இவங்க வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்கனாலே அவங்க கிட்ட வந்து சரியான வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு டிசிஷன் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நீங்க இந்த கோல் பத்தி சொல்லவும் தான் கோல் இருந்து எனக்கு வருது. ஜென்ரலா எல்லாருமே பாக்குறவங்க எல்லாருமே ஈஸியா காலேஜுக்குள்ள போனா ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இந்த செட் தான் சொல்றோம், உங்க கோல் செட் பண்ணு, அந்த கோலுக்காக ஒர்க் பண்ணு, இதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. பட் என்னன்னா இந்த கோலுங்கிறது எங்களுக்கு பெரிய பிரச்சனை தான். கோல்னா என்ன, எப்படி நான் செட் பண்றது இப்படிங்கறது எங்களுக்குள்ள ஒரு கேள்விதான். இப்ப ஜென்ரலா ஒரு இன்ஜினியரா இருக்கிற நானு ஒரு கோல் எப்படி செட் பண்றது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. எனக்கு மட்டும் இல்ல, எல்லா இன்ஜினியர்ஸ்க்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே சொல்லுங்களா அது.